நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. எங்க இவங்கெல்லாம் வந்து தமிழ் சொல்லி கொடுக்கணுன்ற அளவுக்கு நம்ம ஆளாயிட்டோமே, இது சரியா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் தான். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தமிழ் சொல்லி கொடுப்பீங்க? சொல்லி கொடுப்போம். அவள் வந்து தமிழ் எடுத்து தான் சாரி ஆனா அவினா அக்கனா காணாங்கண்ணா கா சா அப்படின்னா எழுத்து சொல்லி கொடுக்குறோம். ஃபண்டமெண்டல்ல இருந்து, அதாவது ஆனா அவனால இருந்து எல்லாமே நாங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கோம். இப்பவும் சொல்லி கொடுக்க தான் செய்வோம். நாங்கள் என்ன தமிழில் பேசுகிறோமோ அதை தான் பேசுவோம். அதுங்களும் பேசுங்க. ஆனால் அதுங்க படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறோம். ஐலேருந்து காங்கனா சானா அதுலேருந்து ஸ்டார்டிங்கு எல்லாம் ஏன்னா நம்ம தமிழ் நம்ம தானே சொல்லி தரணும். பிற மொழிக்காரங்க வந்து இங்கே வந்து குழந்தைங்க தமிழ் கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு அவமானத்துக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அதில் லகரமாக இருக்கட்டும், சொல்லோட உச்சரிப்புகளாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை வாய்ந்து தமிழ். அதை வந்து அடுத்தவங்க வந்து சொல்லும் போது நம்ம வீட்டு சமையல் நல்லா இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சால் போதும், அடுத்தவங்க வந்து நல்லா இல்லை அது இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. தமிழ் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறனால நான் தமிழ் சம்மந்தப்பட்ட சில புக்ஸ் எல்லாம் கொடுத்து பசங்களுக்கு தமிழ் வளர்த்திட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனேன்னா நம்ம நியூஸ் 18 சேனலில் வர அந்த தமிழ் ஸ்கோடிங் லெட்டர்ஸை வந்து நான் என் பசங்களை வந்து தினமுமே தமிழ் அது மூலிமா வளர்த்துக்கங்கன்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சாங்கிறது பற்றி SAPTACH சாப்பிட்டாச்சா அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவை நான் ஒரு பையனோட செல் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி இங்கிலீஷில் தமிழ் போடுறான் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தமிழ் எங்கே வளரப்போகுது, அந்த இங்கிலீஷ் எங்கே வளரப்போகுதுன்னு தெரியல. ரெண்டுமே குட்டி சேவராக போகத்தாங்க போகுது. இப்போ 2K கிட்ஸுக்கு அரசாங்கம் தமிழை நல்லா கற்றுக் கொடுக்கணுங்க. வீட்லேயும் சரி நாடும் சரி நல்லா தமிழ் கற்றுக் கொடுக்கணும். என் பசங்க தமிழ் படித்து தமிழ் வழியாக நடந்தாலே அது போதும். நான் ஒன்றும் ஃபாரின் இங்கிலீஷ்லாம் நினைக்கல. தமிழ் அந்த நாலேஜுக்கு படித்து வளர்ந்தாலே போதும்.